தண்ணியில் ஓடுற காரா, ஸ்பைடர் மாதிரி ரோபோட்டா, இது மாதிரியான நியூஸோட நான் இன்னைக்கு வந்திருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லாக் அண்ட் கீ. நான் உங்கள் நவனீத். வெல்கம் டு த ஷோ. நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ் பயோனிக் ஸ்பைடர். ஃபெஸ்டோ அப்படிங்கிற ஒரு ரோபாட்டிக் கம்பெனி அவங்களோட வீல்டு ரோபாட் ஒன்று பண்ணியிருக்காங்க. இந்த ரோபாட்டை மொரக்கன் ஃபிக்ஃபேக் ஸ்பைடர் அப்படிங்கிற ஸ்பைடர் கிட்ட இருந்தா இன்ஸ்பிரேஷனாக எடுத்துட்டு இதோட டிசைனை பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பைடர் டெசர்ட்டில் வாழும். இதுக்கு ஆபத்து வந்துச்சு அப்படின்னா இது 4 காலை யூஸ் பண்ணிட்டு ஒரு பால் மாதிரி ஃபார்ம் பண்ணிடும். அப்படி ஃபார்ம் பண்ணுறது மூலமாக அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரோல் பண்ணி தப்பிச்சிடும். இந்த ரோபாட் அந்த ஸ்பைடர் எப்படி ரோல் பண்ணுதோ இதோட 4 காலையும் மடக்கிட்டு அது மாதிரி ரோல் பண்ண முடியும். இந்த ரோபாட்டில் மொத்தம் 15 மோட்டார்ஸ் இருக்குது. இந்த 15 மோட்டார் யூஸ் பண்ணி இதனால் நடக்கவும் முடியும், ரோல் பண்ணவும் முடியும். எல்லா ஸ்பைடர்ஸ் மாதிரியும் இந்த ரோபாட்டையும் 8 கால் வச்சு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த 8 காலில் மொத்தம் 15 மோட்டார்ஸ் இருக்குது. இந்த 15 மோட்டார் யூஸ் பண்ணி தான் இந்த ரோபாட்னால ரோல் பண்ணவும் முடியும், நடக்கவும் முடியும். நம்ம பார்க்க போகிற அடுத்த நியூஸ் டீமா த ரோபாட். இந்த ரோபாட்னால மனுஷங்க மாதிரி நடக்கவும் முடியும். இதுக்கு 2 வீல்ஸ் இருக்குது. அந்த வீல்ஸ் யூஸ் பண்ணி வெஹிக்கிள் மாதிரி மூவ் பண்ணவும் முடியும். இந்த ரோபாட் அன்இவன் சர்ஃபேஸில் கூட அதோட வீல்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக மூவ் பண்ண முடியும். ஸ்டேர்கேஸ் மாதிரி இருக்கிற இடத்துல கூட இதோட வீல்ஸை பெண்ட் பண்ணிட்டு இதனால நடக்க முடியும். இந்த ரோபாட்க்கு 2 ஆர்ம் இருக்குது. அந்த ஆர்ம் யூஸ் பண்ணி ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துக்கு வைக்கவும் முடியும். இந்த ரோபாட் ஒரு கான்செப்ட் மாடல் தான். இந்த ரோபாட் கூடி சீக்கிரமே ரியாலிட்டியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நம்ம எல்லாரும் சின்ன வயசுல வீடு கட்டுற மாதிரி லெகோ டாய்ஸ் வச்சு விளையாண்டுருப்போம். அந்த டாய்ல ஒரு டிப்ரெஷன் இருக்கும், ரெசிஷன் இருக்கும். டிப்ரெஷனை ரெசிஷன் மேலே வச்சுட்டு லாக் பண்ணி ஒரு வீடு மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். கேப் பிளாக் அப்படிங்கிற ஒரு சிவில் குரூப் இந்த லெகோ பிளாக்ஸை ஒரு பில்டிங் பிரிக்கா மாற்றி அந்த பிரிக் யூஸ் பண்ணி வீடு கட்டி தராங்க. நம்ம எப்படி வீடு கட்டணும் அப்படிங்கிற டிசைன் போட்டுட்டு இந்த டிசைனை இவங்க கிட்ட கொடுத்தோம்னா இந்த டிசைன் யூஸ் பண்ணிட்டு அதில் எத்தனை ஃப்ளோர் இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த ஃப்ளோர் எல்லாம் பார்த்துட்டு இவங்க அதுக்கேற்ற மாதிரி லெகோ பிளாக் செஞ்சிருவாங்க. அப்படி செய்யற லெகோ பிளாக்ஸை ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நம்ம எப்படி வீடு கேட்குறோமோ அந்த மாதிரி இவங்களால கட்டித்தர முடியுது. இந்த பிளாக்ஸுக்கு ஜாயிண்ட் சிஸ்டம் கிடையாது, நிறைய டூல்ஸும் தேவைப்படாது. நம்ம ரொம்ப கம்மியான டூல்ஸை வச்சுட்டு இதை ரொம்ப சீக்கிரமாகவும் கட்டி முடிச்சிடலாம். நீங்க இந்த மாதிரி லெகோ பிளாக்ஸ் யூஸ் பண்ணி வீடு கட்டுவீங்களா? கட்டினீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்க போகிற அடுத்த நியூஸ் ஆட்டோனமஸ் ஆர்கியாலஜிக்கல் ரோபாட். நார்வேல ஃப்ரோஸ்டா அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் இந்த மாதிரி ரோபாட்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சைட்டை ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் கீழே கொண்டு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதில் அந்த சைட்டில் கிரவுண்டில் என்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்க ஜிபிஆர் அப்படின்னு ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஜிபிஆர்னா கிரவுண்ட் பெனட்ரேட்டிங் ரேடார். இந்த டிவைஸ் தான் இந்த ரோபாட்டில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதை அட்டாச் பண்ணுறது மூலமாக இந்த ரோபாட் ஆட்டோனமஸாக ஒரு ஏரியாவில் என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறது மொத்தமாக இதனால் கண்டுபிடிக்க முடியும். இதில் 3D ரேடார் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு மண்ணுக்கடி இருக்க பொருள் எந்த ஷேப்பில் இருக்குது, என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது, எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிற மொத்த டேட்டாவுமே நம்மளால் எடுக்க முடியும். இந்த மாதிரி ஒரு ரோபாட்டை நம்ம தமிழ்நாட்டிலேயே வாங்கினோம்னா நிறைய ஆர்கியாலஜிக்கல் சைட்டில் இந்த ரோபாட் யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம பார்க்க போகிற அடுத்த நியூஸ் ஹைட்ரஜன் ஃபியூல் செல். இன்னும் கொஞ்ச நாளில் பெட்ரோல் ஏற முடிய போது பெட்ரோலுக்கு மாற்ற நிறைய ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று தான் ஹைட்ரஜன் ஃபியூல் செல். இன்னைக்கு நம்ம நிறைய எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸை ரோட்டில் பார்க்க முடியும். அந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரியில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனை அதோட எஃபிஷியன்சி தான். அந்த எஃபிஷியன்சி ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க குறைஞ்சிட்டே வரும். இப்படி குறையிறது மூலமாக நம்மளால அதிகமாக சார்ஜ் ஸ்டோர் பண்ணிக்க முடியாது, அதிக கிலோமீட்டர் இதனால கொடுக்க முடியாது. பேட்டரி மாதிரி இன்னொரு டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்கு. அந்த டெக்னாலஜி தான் ஹைட்ரஜன் ஃபியூல் செல். இந்த ஹைட்ரஜன் ஃபியூல் செல்ல நம்ம தண்ணி ஊற்றினோம்னா இதுக்குள்ள இருக்க எலக்ட்ரோட் தண்ணியில் இருக்க ஹைட்ரஜனை பிரிச்சிடும். அப்படி பிரிக்கப்பட்ட ஹைட்ரஜன் நம்ம டேரெக்டாக ஃபியூலாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹைட்ரஜனை நம்ம பெட்ரோல் பங்க் மாதிரி நிறைய ஸ்டேஷன்ஸ்லையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த ஹைட்ரஜன் 3 நிமிஷத்தில் ஒரு காருக்கு ஃபில் பண்ண முடியும். டொயோட்டா மிராய் அப்படிங்கிற ஒரு கார் இந்த ஹைட்ரஜன் ஃபியூல் செல் யூஸ் பண்ணி தான் ரன் ஆகுது. அந்த கார் ஒரு ஃபுல் டேங்க்ல 1000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. இந்த கார் நம்ம இந்தியாவில் அவைலபிளாக இல்லை, ஆனால் கூடி சீக்கிரம் இந்த மாதிரி ஹைட்ரஜன் பவர்ட் ஃபியூல் செல்ஸில் ஓடுற கார்ஸ் நம்ம நிறைய பார்க்க முடியும். இன்னைக்கு பார்த்த நியூஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கீழே தெரிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தான்.